கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா அவங்க பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கான ரைட் டைம்ல எடுக்கிற முடிவு தான் கண்டிப்பா எல்லா கப்புள்ஸுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வருவாங்க. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஐவிஎஃப்க்கு முன்ன நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியும்னு எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க டாக்டர்? இதில் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸுக்கு ஏஜ், கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாக அவங்க பேபிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீமேல் சைடில் என்னென்னலாம் மெடிக்கல் இஷ்யூஸால் அவங்களுக்கு கன்சீவ் ஆக முடியாமல் சஃபர் பண்ணுறாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஓவுலேஷனில் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஒரு சில பேருக்கு டியூப்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். இல்லைன்னா யூட்ரஸ்குள்ளே ஏதாவது ஃபைப்ராய்ட் பாலிப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அவங்களுடைய மேல் ஃபேக்டர், ஹஸ்பண்டுக்கு செமன் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஃபர்டிலிட்டியோடைய இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ணிவிட்டு அதை வச்சு தான் அவங்க நேச்சுரலாக கன்சீவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு எடுப்போம். ஒரு பேஷண்ட்க்கு ஐவிஎஃப் தான் கரெக்ட் சாய்ஸ்ன்னு எந்த ஃபேக்டர் வச்சு டிசைட் பண்ணுவீங்க டாக்டர்? ரைட் ஆப்ஷனுங்கிறத விட அந்த பேஷண்ட்டுக்கான ஒரு ரைட் டைமில் எடுக்கிற முடிவு தான் ஐவிஎஃப்ங்கிறது. எல்லா பேஷண்ட்க்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு பல ஸ்டெப்ஸை தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் ஐவிஎஃப்ங்கிறது ஒரு ரைட்டான முடிவு அப்படிங்கிறத எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவோம், அவங்களுடைய தரவு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு ஐயுஐ இல்லை ஓவுலேஷன் இண்டக்ஷன் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு 3 சைக்கிள்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம். இதுலேயும் ஃபெயில் ஆன பிறகு தான் இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் எதுன்னும் போது தான் அண்ட் த டைம் டு ப்ரெக்னன்சி இதுவுமே ஃபேக்டர் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஐவிஎஃப் ரைட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குங்கிறதே சஜஸ்ட் பண்ணுவோம். என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் வெளியே ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பாங்க. ஸோ என்கிட்ட வரும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் எனக்கு ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனாக, இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஆப்ஷனும் கூட வருது. ஸோ எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஃபியரு, ஐவிஎஃப்னாவே ஒரு பயம், இதெல்லாம் ஏன் வருதுன்னும் போது யோசிக்கும் போது இந்த மாதிரி எடுத்த உடனே ஐவிஎஃப் தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரீசனோன்றது என் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே பேஷண்ட்க்கு முதல்ல ரீஅஷ்யூர் பண்ணுறதுன்னா, ஐவிஎஃப் இஸ் நாட் த ஒன்லி ட்ரீட்மெண்ட் ஃபார் யூ டு கன்சீவ். இதை ஸ்ட்ராங்காக நாங்கள் பிலீவ் பண்ணுற அளவுக்கு பேஷண்ட்டையும் அதை பிலீவ் பண்ண சொல்லுவோம். ஐவிஎஃப்னு வந்துட்டா கப்புள்ஸ் சக்ஸஸ் ரேட்டை பற்றி யோசிக்கிறத விட அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன டாக்டர்? கண்டிப்பாக எல்லா கப்புள்ஸுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் வருவாங்க. எங்ககிட்ட கேட்குறது, டாக்டர் நான் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு சக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சக்ஸஸ் அப்படின்னு ஒரு நம்பருக்குள்ளே இது உள்ளே கொண்டுட்டு வர முடியாது. இது ஒரு ஜேர்னி. ஸோ பேஷண்ட்க்கு எல்லாருக்குமே சொல்லுவேன், இந்த ஜேர்னி கொஞ்ச நாள் நீங்களும் நானும் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜேர்னியில் உங்களை பற்றி உங்களுடைய மெடிக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸு, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா உங்கள் பாடி எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலி நம்ம ட்ரீட்மெண்ட்டை டிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அந்த பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டுங்கிறத அந்த டைமில் கரெக்டாக பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய சக்ஸஸ் பல மடங்கு நல்லாவே இருக்கும். ஸோ கம் வித் ஹோப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வில் பி எக்ஸலண்ட். ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டரா டாக்டர்? ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு ஏஜ் அப்படிங்கிறது மட்டுமே சொல்ல முடியாது. ஏஜும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போது அதில் கான்ட்ரரியாக ஒரு யங் பேஷண்ட், ஒரு 30 to 32 இயர் ஓல்டு பேஷண்ட் கூட வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டியூப்ஸ் ரெண்டுமே பிளாக்டாக இருக்கும். அவங்களுக்கு மற்ற மெடிக்கல் ஃபேக்டர்ஸ், இப்போ எண்டோமெட்ரியோசிஸு இல்லை ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய மேல் ஃபேக்டர், ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் ரொம்ப புவராக இருக்கும். அப்போது இந்த பேஷண்ட் 32 இயர்ஸ் தான் இருப்பாங்க. பட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஐவிஎஃப்ல நல்ல சக்ஸஸ் வரும்னு நமக்கு தெரியும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஐவிஎஃப்ஸை சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் இன்னொரு ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஒரு பேஷண்ட்டு ஒரு 1 இயர் முன்னாடி பேஷண்ட்டோட ஏஜ் 39 இயர்ஸ்.
இந்த பேஷண்ட்டு யார் டாக்டர் கிட்ட போனாலும் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஐவிஎஃப் தான் ட்ரீட்மெண்ட்டு. ஆனா இந்த பேஷண்ட்க்கு 39 இயர்ஸ் ஒன்லி மேரிட் ஃபார் 2 இயர்ஸ். 2 இயர்ஸா தான் அவங்க பேபிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பேஷண்ட்க்கு பர்ட்டிகுலரா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, "டாக்டர் என்னால ஐவிஎஃப் மாரியான ஒரு லாங் ப்ரொசீஜர என்னால அண்டர்கோ பண்ண முடியாது." அப்படிங்கிறதோட வந்தாங்க. நான் சொன்னேன், "எதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து ஐ டோன்ட் சஜெஸ்ட் தட். லெட் மீ சீ ஆல் யுவர் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, அவங்களுடைய ஏஎம்ஹெச், அவங்களுடைய ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட், அவங்களுடைய யூட்ரைன் கண்டிஷன்ஸு, இது ப்ளஸ் ஹஸ்பண்டோடைய பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், "ஐவிஎஃப் வேண்டாம்மா. நேச்சுரலாவே இத்தனை நாள் மத்த டாக்டர்ஸோட மெடிசின்ஸ் எல்லாம் குடுத்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் டூ அன் ஐயுஐ" அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சைக்கிள் நாங்க பண்ண ஐயுஐல இட் பிகேம் அ சக்ஸஸ். அண்ட் அவங்களுக்கு இப்போ 1 இயர் அந்த பேபிக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம். எங்களுக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது. ஏன்னா எல்லாருமே அந்த பேஷண்ட்க்கு ஐவிஎஃப்ன்னு சொல்லப்போது, நாங்க ஐயுஐலயே அவங்களுக்கு வந்து ஒரு பேபிய குடுக்க முடிஞ்சதுன்றது டெஃபினெட்லி அ வெரி சாட்டிஸ்ஃபையிங் இன்சிடென்ட் தட் ஹேப்பன் டு அஸ். ஸோ திஸ் இஸ் த கான்ட்ரரி இன் த ஏஜ். இன்னொரு ஒரு காமனா நான் ஓபில பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் கல்யாணம் ஆகி ஒரு டாக்டர் கிட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நேச்சுரலா என்னலாம் மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது போக, ஐவிஎஃப் தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டா, அவங்களுக்கு அதோட வேர்ல்டு ஷட் அவுட் ஆயிட்ட மாரி தே ஃபீல். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ரியலிஸ்டிக்கான ஒரு அசஸ்மெண்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு பண்ணி, அவங்களுக்கு நேச்சுரல் மெத்தட்ல ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் முழுமையா குடுக்கணும். அது குடுத்து, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் வி ஹேவ் டு மூவ் ஆன் டு தி அடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் பிட்வீன் த பேஷண்ட் அண்ட் த டாக்டர் கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு ஹோப்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் குடுக்கணும். ஸோ இது வந்து நான் கண்டிப்பா பேஷண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பயம் வேண்டாம், நாலேட்ஜ் வேணும். ஸோ தட் யூ வில் நாட் வேஸ்ட் யுவர் க்ரூஷியல் டைம்.